ஐயோ சீக்கிரமா பாப்பா, இப்பவே லேட் ஆயி போச்சு. ஏய் டிக்கெட் கிடைக்க மாதிரி கடைக்காட்டி பிளாக்ல வாங்கி போவோம். இன்னும் பழைய வாட்ச்மேன் பொண்ணுங்க மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஏய் ஏன்பா நிறுத்திட்டா? ஒரு நிமிஷமா, தெரிஞ்சவர் இருக்கிறாரு, பாத்துட்டு வந்து. சினிமாக்கு நேராச்சு, சீக்கிரம் வாப்பா. இதோ வந்துடுறேன். ஏய் என்னப்பா இந்த ஆளு நிறுத்தி போறாரு? படம் இன்டர்வல் ஆயிடும், கூப்பிடுப்பா. வெங்கடேசன, வெங்கடேசன, என்னப்பா பக்கத்து வீட்டுல பெயிண்ட் அடிக்க வரேன்னு அட்வான்ஸ் வாங்கினீங்க, வரலையே? அரிச்சின்ட்டா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனாலதான்ப்பா வரல. அட பாவி, என்ன விழுந்துட்டீங்க? அவசரப்பா, அவசரம்னு சொல்லி 3 வரல் காட்டுறீங்க. ஏன் அவசரம் உனக்கு என்னப்பா தெரியும்? என்னம்மா கண்ணு, வாழ மாட நாட்டுல பெரிய மன்னர்னு சொன்ன, மன்னர் வெள்ளை இருக்கிறார். ஐயா உயர்ந்த இடத்துல வேலைன்னு சொன்னீங்க, உண்மைதாமா? அவசரமான ஏணிய போட்டு தான் வேலை பாக்குறாரு. நம்ம பார்ட்டி, நம்ம சவுண்ட் பார்ட்டி. சூப்பர். ஏய் ஃபீல் பண்ணாதடி, உன் பார்ட்டி சவுண்ட் பார்ட்டி தான். நீ சொன்னதுல ஒண்ணு மட்டும் தான் உண்மை. ரெக்கார்டிங் தியேட்டர் கண்ணமா பேட்டை. என்ன வீட்டுக்குங்கிற? உங்க 2 பேர் மனசோகத்தையும் ஆத்தணும்னா நல்லா ஒரு படம் பார்த்துட்டு திருப்தியோட வீட்டுக்கு போலாம். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்மால் ரூட்டே வேறு. வேறுன்னா வேறு, விதவிதமான வேறு. வேறு வேறா போன புருஷன் பொண்டாட்டிய ஒன்னா சேர்த்து வைக்கிற வேறு. ஐயா ஒரு உருண்டை 5 ரூபா, முயற்சி பண்ணி பாத்தீங்களா? இன்னும் இருக்கா? அப்பாடா, இந்தப்பா. சில்லற இல்லம்மா. சில்லறைக்கு எங்கப்பா போறது? அதோ லேகியம் வைக்கலாம்னு கேளுங்க. போனா வராது, பொழுது போனா தங்காது. 5 ரூபாய்க்கு 1 உருண்டை, 10 ரூபாய்க்கு 3 உருண்டை. இந்த சலுகை 6 மணி வரைக்கும் தான். ஐயா ஓடி வாங்க. ஐயா அம்மா வாங்க, வாங்கம்மா. ஒரே மயக்கமா வருது. எல்லாம் வருண்டி. யார் ரூட்டே வேறு வேறுன்னு சொன்னியே, வேறுதான். பெரிய டாக்டர் உதயம் தியேட்டர் பக்கத்துல கிளினிக் வச்சிருக்காரு. இங்க வந்து பார்த்தா வேறு வேற உருண்டை உருண்டையா வச்சுக்கிட்டு இருக்காரு. 3 பேர் என்ன ஏமாத்தி கவுச்சுட்டானுங்க. என்னடி பண்ணலாம்? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபீலிங்கே வருது. வா வா, அவங்க ஒரு கை பாத்துருவோம். நில்லுங்கடா. என்ன மாமா கட்ட சேர்ல உட்கார்ந்து இருந்தீங்க, இப்ப கட்ட போன் மாதிரி உட்கார்ந்து இருக்கீங்க. ஹார்ட் அட்டாக் எல்லாம் போயிடுச்சா? கைய. ஓஹோ, அதிர்ச்சியில அப்படியே போயிடுவேன். சமாதி கட்டி சாமந்தி பூ வைக்கலாம்னு பாத்தீங்களா? அட பாவிகளா, என் பொண்ணுங்க வாழ்க்கையில இப்படி அனாவசியமா விளையாடிட்டீங்களேடா. ஆமா, விளையாடுறதுக்கு தானே வீடா இல்ல ஃபுட்பால் கிரவுண்டா மாமா? நாங்க இன்டோர் கேம் தான் விளையாடுவோம், அவுட்டோர் கேம் எல்லாம் விளையாட மாட்டோம் மாமா. மாமான்னு இன்னொரு தடவை சொன்னேன், அப்படியே எகிரி கழுத்த கொதறி விடுவான் படுவான். ஏன்டா அவன மாமான்ற? இது ஏன்டா அவர மாமான்ற? செர்ரா நாச்சுப்பா உர்றா. நாச்சியப்பனா பிச்சு விடுவான் பரதேசி. என்னங்கடா ஆளாளுக்கு நாச்சியப்பன்னு கூப்பிடுறீங்க? டேய், நாயா இருந்தா அல்சேஷனா இருக்கணும், பாம்பா இருந்தா ஆதிசேஷனா இருக்கணும், மனுஷனா இருந்தா டிஎன் சேஷனா இருக்கணுமா? சும்மாறா. சரிடா தம்பி. யார பார்த்து தம்பி? என்ன 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 மாமா, வாட்ஸ் தி ப்ராப்ளம்? இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்தது தப்பு, என் பொண்ணுங்களுக்கு தாலிய கட்டுறது தப்பு. மாமா, என்னமோ நாங்க உங்க பொண்ணுங்க கழுத்தா தாலி கட்டுறதுக்காக உண்ணாவிரதம் இருந்த மாதிரி பேசுறீங்க. அது மட்டுமா, நெஞ்ச புடிச்சுக்கிட்டு லொக்கு லொக்குன்னு தேவதாஸ் ரேஞ்சில இருமுனீங்கல்ல. சும்மாவா இருமினீங்க? எங்க காலை புடிச்சுக்கிட்டு என் பொண்ணுங்களுக்கு வாழ்க்கை கொடுங்கப்பா அப்படின்னு கெஞ்சல. இது விட்டியடா? அதான் அவரே விட்டாரு. சரி விட்டுரு. அட சும்மா இருங்கப்பா. மாமா, இப்ப என்ன சொல்றீங்க? சொல்றேன்டா. உங்களை எல்லாம் டாடா பிர்லா நினைச்சு கெஞ்சினேன். நீங்க ஃப்ராடுன்னு அப்பவே தெரிஞ்சிருந்தா பேட்டா செருப்பால் அடிச்சு விரட்டி இருப்பேன். ஹலோ, அப்படியா அப்படியா? சரிங்க, சரி. என்னங்க என்னங்க, சார்,
ஐஜி கிட்ட இருந்து போன் கால் அவங்களெல்லாம் அள்ளிக்கிட்டு போக. ஐயோ அது இல்லைங்க, நம்ம முதலாளியே ஏர்போர்ட்ல வந்து இறங்கிட்டாரா. இன்னும் 1/2 மணி நேரத்துல இங்க வந்துருவாரா. முதலாளி வந்துட்டாரா? நாளைக்கு இல்ல வரேன்னாரு. என்ன கிடையாது, வார்த்தைக்கு வார்த்தை முதலாளி முதலாளிங்கிறீங்க. அப்ப இது உன் வீடு இல்லையா? நீ வாட்ச்மேனா? மாப்பிள எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவர் வாட்ச்மேன் தான். உன்னை பணக்காரன் நினைச்சேன். கையை கட்டலாம். கடைசியில் நீ வாட்ச்மேனா? ஆரம்பத்துல இருந்தே வாட்ச்மேன் தாங்க. அட பாவீங்களா, நாங்களாவது ஊசி பட்டால் மாதிரி சின்ன பொய்ய சொன்னோம். பெரிய போக்குறான் அணுகுண்டுல தூக்கி போட்டுருக்கீங்க. தம்பி தம்பி அவரை விட்டுருங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. மாப்பிள, நாம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவோம். ஏயா கருவாயா? இது கருவாயா? ஆமாண்டா கருவாயா. இன்னும் உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? சாவுக்கு கொட்டை அடிச்சுக்கிட்டு நீ என்கிட்ட மியூசிக் டைரக்டர்னு பீலாவா விட்ட? ஐயோ, பணக்கார புருஷ வேணும்னு கனவு கண்டனே. என்ன இப்படி சோத்துக்கு சிங்கி அடிக்க வச்சுட்டியாடா நாயா? பாவி, நீ நல்லா இருப்பியா? காருவாசனம் காருவாசனம் கடைசியில என்ன தேர்வு அடிக்க வச்சுட்டியா? இன்னைக்கு உனக்கு என்ன வேலை பாரு? எங்க ஓடுற? ஆமா, இதுக்கு முன்னால இதே மாதிரி இதே இடத்துல அடி வாங்கின மாதிரி இருக்க உன்ட்ட. எங்க அடிச்சிருக்க? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீ எவகிட்ட அடி வாங்கிருக்க? யாரவா? மரியாதை அவசரப்படாத. சொல்ற கேளு. நானும் பீலா விட்டு, நீயும் பீலா விட்ட. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பமே பீலா விட்டுச்சு. பீலா விட்டு. எனக்கு இருக்கிற அழகுக்கு உலகத்தையே விலை பேச வந்தா என் புருஷனா வரணும்னு நினைச்சேன். ஒரு உலக உருண்ட பொம்மையை வாங்குறது கூட வக்கல்ல. நீ எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்? ஆமா, நீ பெரிய பேவாட்ச் ஃபேமிலியா? நானே உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறேன். நீ தான் அந்த சூப் வச்சிட்டு என் பின்னாடி லோ 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 லோன்னு அலைஞ்சிய. சூப்பா ஒரு ரேஞ்சுக்கு சுக்கு காப்பி தான் கரெக்ட். பாப்ப கடை அண்ணமா பூக்கடை பொண்ணமானு 30 கிராக்கிங்களோட குடும்பம் நடத்த வேண்டிய நீ காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கிற என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பாவி பாவி. என்னடி தாலி கட்டினேன் ஆக்ஷன் ரீப்ளே மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்க. நானும் ஆசைப்பட்டு கட்டினேன். நீ கழுத்தை நீட்டினே, நான் கட்டினேன். இதுவே கையை நீட்டி இருந்தா என் மோதிரத்தை உருவி இருப்பேன். மோதம் போட்டிருப்பேன். அடச்சி நிறுத்து. கைத கஸ்மாலம் சட்ட நம்பிக்கை துரோகி. ஏய், நானா நம்பிக்கை துரோகி? என்னமோ ஆட்சியை கவுத்த மாதிரி பேசுற. அத கூட நீ செய்வேயா? ஏய்யா, தாலியை கட்டு பின்னாடி நான் எப்போது அலைஞ்சிருக்கிறேன் ஐயா. என் தாத்தா வந்து பழனியில பெரிய சித்த வைத்தியர். உங்க தாத்தாவுமா? ஐ பேசல கொன்னுடுவேன். சரி. பெரிய பணக்காரங்க அவங்க இவங்க பரம்பரை பெரிய ஆளுங்க சொல்லி நான் கவுத்துட்டா பாவி. உன்னை பாக்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஏற்கனவே பைத்தியம், இப்ப நீயுமா? இந்த பைத்தியம் பிராண்டும் உன் பிராணனை எடுக்கும். அடி பாவி, பஞ்சு போயிட்டேடி. அடிக்காத புருஷன், அடிக்காத. நல்லது இல்ல. எம்மா, என்ன மன்னிச்சுக்கம்மா. தெரியாத்தனமா ஒரு பிட்ட விட்டு நான் போய் சொன்ன தப்புதான். தப்படிச்சாலும் தப்பு இல்லாம உன்னை காப்பாத்துறம்மா என் செல்ல. சாவு மோள அடிச்சு நீ இல்ல இல்ல இல்ல, அத சைடா வச்சுக்கிட்டு வேற ரூபத்துல சம்பாதிச்சு உனக்கு 60 கஞ்சியாச்சும் ஊத்துறம்மா. எது? அப்பவும் 60 கஞ்சியா? பேச்சுக்கு சொல்லுமா இந்த கோட்ரு ஆப்பு இந்த வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத. எனக்கு லட்சம் கோடி இதெல்லாம் சம்பாரிச்சு கொடுத்தான்னு வெய்யே, நீ எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல, நீ என்ன சஸ்பெண்டா? இது என்ன மந்திரி சபையா? நான் உன் புருஷன் கிட்ட பேச பேசாது. என்னமோ பெரிய ஐஎஸ்ஐ முத்திர குத்தின புருஷன் வந்து பெருசா அலட்டிக்கிறியே. நான் எல்லாம் கயிறு போட்டுட்டு புருஷன் ஆயிட முடியுமா? நான் கேட்ட பணத்தை கொடுத்தாதான் புருஷன் போஸ்ட் பெர்மனன்ட் ஆகும். என்ன அடி பாவி, புருஷனை பஞ்சு பஞ்சாக்கிட்டேடி. கொஞ்ச நாள் பொறுத்துக்க, நியாயமான முறையில பணம் சம்பாதிச்சு தரேன். நியாயம் என்ன நியாயம்? எனக்கு தேவை பணம். பணம் இல்லாதவன் வெறும் பணம். இன்னடி போனாங்கன்ற எனக்கு பேசுற பேசுவியா? அடி பாவி, புருஷன் அடிக்க எங்கடி கத்துக்கிட்ட? கோவை சரலா கிட்டியா? அவங்க எனக்கு அக்கா மாதிரி. மாதிரிக்கே இப்படியா? பேசாதயா. என்ன எதுக்கு ஆட்டோல ஏற சொல்ற? பேப்பர்ல விளம்பரம் பாத்தியா? படத்தில் நடிக்க புதுமுகம் தேவை. உன்னை நடிக்க வச்சு நான் துட்டு சம்பாதிக்க போறேன். அடியே, எனக்கு நடிச்சு பழக்கம் நடி. என்னை விட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா பேசிட்டே இருக்கிறேன். ஏதாவது பேசினா கொன்னுடுவேன். ஆமா, இது ஆட்டோ டிரைவர் சிட்டி. இன்னைக்கு நான் தான் உனக்கு டிரைவர். அப்ப ஒரிஜினல் டிரைவர் டிரைவரை கட் பண்ணி கடாச்சிட்டேன். Now we are going to கோடம்பாக்கம் குஜிலி தருவால. தெரியாதனமா அல்டாப்பு ப்ரொடக்ஷனா? என்ன பேரே கலாணி பழுக மாதிரி இருக்கு, இங்க கூட்டி வந்திருக்க?
யோ, பேர் எப்படி இருந்தா என்னய்யா? உனக்கு தேவை நடிக்கிறதுக்கு சான்ஸ். எனக்கு நடிக்க தெரியாது. எது? உனக்கு நடிக்கிறதுக்கு தெரியாதா? அடாடாடாடாடாடா. சாவுக்கு கொட்டடிச்சுக்கிட்டு திரிஞ்ச நீயே மியூசிக் டைரக்டர்னு சொல்லி என்ன நடிப்பு நடிச்ச? அது குத்து மதிப்பா நடிச்சேன்டி. நடிச்சீல? அதுல 2 ஐட்டத்தை எடுத்து உருவி இங்க விடு. காசை வாங்கி ஏட்ட கூட. முடியாது. வாங்கம்மா வாங்க விளம்பரத்தை பார்த்து நடிக்க வந்தீங்களா வாங்க நான் இல்லங்க, அவருதான் நடிக்க வந்தாரு. இவரா ஆ. உங்களுக்காக வேணா இவரை நான் நடிக்க வைக்கிறேன். ஏம்பா நான் எப்படி சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி நடிப்பியா? முதல்ல உனக்கு நடிக்க தெரியுமா? எனக்கு சொல்லி கொடுக்கத்தாயா தெரியும். இது பாருங்க, அந்த ஆள்கிட்ட என்ன பேச்சு? சம்பளம் எவ்வளவு ஒரு கொடுப்பீங்க? நாளைக்கு 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா? பணம்னு வாய எப்படி பொளக்குறா பாரியா? ஷூட்டிங் எப்பங்க? ஷூட்டிங் எப்பவா? உள்ள கேமரா ரெடியா இருக்கு. உள்ள போனா டேக்குதா. அட பாவிகளா, சினிமாவை பாஸ்போர்ட் ஹோட்டல் மாதிரி ஆக்கிட்டீங்களா? அங்க என்ன பேச்சு? போய் நடிங்க. நீங்களும் வாங்க. நீ எங்கடி போற? என்னைய தானே நடி சொன்னா. அப்ப நீங்க போய் நீ நடிங்க. கேளு. போங்க. என்ன எப்படி ஆக்கிட்டே? அட போயா உள்ள. போயா, போயா, வேணா. ஐயோ 10,000 ரூபாய். அந்த ஆளு நடிச்சு முதல்ல 10,000 என் கைக்கு வரட்டும். இன்னைக்கு போய் பட்டு புடவை வாங்கிட்டு நெக்லஸ் வாங்கிட்டு ஐயையையைய. ஏப்பா என்ன ஷூட்டிங் நீங்க இசுக்கான கேமராவா இருக்கு? யோ முதல்ல வீடியோ கேமரால எடுத்து அப்புறமா பிலிம்ல கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓ அட்வான்ஸ் டெக்னிக்கா? சரி கேமரா முன்னால நில்லு. மேக்கப் யோ இது நேச்சுரல் பிலிம்யா. இதுக்கு மேக்கப் எல்லாம் கிடையாது. ஒரிஜினல் கெட்டப்பா. ஆ. சரி சரி சரி. ரெடியாப்பா? லைட்ஸ் ஆஃப். பொரியா எல்லா ஷூட்டிங்ல லைட் போட்டு எடுப்பாங்க, நீ என்ன லைட் ஆஃப் பண்ண சொல்ற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நில்லு. சட்டை கேட்டு ரைட்டு. சட்டை கட்டவா? ரைட்டியா? எதுக்கு? ரைட்டு. ஓ பைச்சினா? அப்ப சரி. கழட்டியாச்சுப்பா. வேண்டாம் கேட்டு. வேண்டியா? எதுக்கு? எப்பா யாத்தாடி இச்சி செந்திரி. யோ, ஏயா வெளியில ஓடி வந்தா? இதெல்லாம் ஒரு பொண்டாட்டி உன்னை அப்படியே குத்து. ஏய். அடியே அவங்க என்ன வேலை பண்றாங்க தெரியுமா? என்ன? துணிமணி எல்லாம் அவுத்துட்டு அமனமானது நான் படம் பிடிக்கிறேன்றான். என்னையா சொல்ற? ஐயோ கலர் படம் இல்ல, ஆர்வ கலரோ ஈஸ்மெண்ட் கலரோ கிடையாது, ப்ளூ படமா. புழு படமா? அப்படின்னா ப்ளூ பிலிமாமடி. புழு பிலிமா? யோ, எதுவா இருந்தா என்னையா? துட்டு வருதுல, போய் நடி போ. போயா. அண்டாளி போயா. அம்மனமாவா? ஆமா. இந்த ஆட்டத்துக்கு நாமல்ல. இல்லையா, எங்க ஓடுற? ஐயோ. இருங்கம்மா அந்த ஆள் போனா போட்டோம். நீங்க நடிக்க வாங்க. வேலை 10,000 போட்டு தர. எது? நான் நடிக்கணுமா? டேய் உனக்கு என்ன தைரியம் இருந்தா இரு, ஹஸ்பண்ட கூப்பிடுறேன். யோ மியூசிக் டைரக்டர் இங்க வாயா. என்னடி? இந்த ஆளு என்ன ப்ளூ பிலிம்ல நடிக்கிற கூப்பிடுறாயா? அட பாவிகளா, ப்ளூ சில கட்டினா உடனே ப்ளூ பிலிம் எடுக்க கூப்பிடுவீங்களா? இன்னைக்கு அம்மா படம் எடுக்கல. நம்ம நிலைமை பழையபடி கள்ளச்சாராயம் காய்ச்சறவ மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்க இது? நம்ம குடும்ப ட்ரேட்மார்க். நம்ம பொண்ணுங்க எப்பவுமே இல்லதானே பல் தேய்ப்பாங்க. இப்படி ஊரை ஏமாத்த போய் தான் நம்ம 3 பொண்ணுங்களும் ஏமாந்து போய் நிக்கிறாளுங்களே. என்னமா உங்களுக்கு புத்தி வரல? நான் என்னடி பண்ணுவேன்? நாம தான் பஞ்சத்துக்கு டுபா கூறினா வந்தவங்க பரம்பரை டுபா கூறா இருக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க. மாப்பிள்ளைங்க திருந்திட்டாங்க. ஆனா இவளுங்க தான் மாப்பிள்ளைங்களை மதிக்காம பணம் பணம்னு அலைஞ்சுகிட்டு இருக்காளுங்க. இத பாருங்க, இனிமேவாவது ஒரு நல்ல அப்பனா இருக்க கத்துக்கங்க. இல்லன்னா நம்ம பொண்ணுங்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடுங்க. ஐயோ குடிக்கிற வரைக்கும் தான் பிராந்தி, கக்கிட்டா அது வாந்தி. ஒன்னா இருக்க வேண்டிய புருஷனும் கொஞ்சாதியும் பிரிஞ்சிட்டா அது வாந்தியை விட அசிங்கமா நாரும். இத பாரு, கவலைப்படாத, நான் திருந்திட்டேன். நான் இப்ப பழைய நாச்சியப்ப இல்ல, நல்ல அப்ப. அடியே லலிதா, 3 பேரும் தட்டை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க, உள்ள ரெடி பண்ணிட்டு இருக்க. வேகமா வந்து சாப்பாடு வைட்டி, நேரமாச்சே. வேலை பத்து நீயாவது வந்து சாப்பாடு போடுமா? ஆமா. அம்மா ஏய் எங்க போற? நாய்க்கு சோறு போட போறேன். மாப்பிள்ளைக்கு 3 பேர் நாங்க உட்கார்ந்து இருக்கல, எங்களுக்கு சோறு போடாம நாய் முக்கியமா? இத போய் வச்சுட்டு எங்க சாப்பாடு எடுத்துட்டு வா போ. ஏய் 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 நில்லு. என்ன நாய் போடுற சோற எங்களுக்கு போடுற? வேலை வெட்டி இல்லாதவங்களுக்கு நாய் சோறு போடாம பால் சோறா போடுவாங்க. எல்லாமே தண்ட சோறுங்கதான்.
அம்மா கொரியர்ல இருந்து வரேம்மா. லலிதா பத்மினி ராகினி. நாங்கதான். இந்தாங்க கொரியர் வந்திருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. நமக்கு யாரு குறியீடு அனுப்பியிருப்பாங்க? தேங்க்ஸ். இதை யார் அனுப்பியிருப்பாங்க? என்னம்மா கையில ஆளுக்கு ஒரு கவர் வச்சிருக்கீங்க? கிளி பறந்து போச்சு. என்னங்க என்னாச்சு? ஆ? பணம் பணம்னு உன் பொண்ணுங்க பண்ற இம்சை தாங்க முடியாம மாப்பிள்ளைங்க வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அதத்தான் சிம்பாலிக்கா கூண்டுல இருந்து கிளி பறக்கிற மாதிரி படம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அடிப்பாவீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே. தவம் இருந்தாலும் நல்ல புருஷன் கிடைக்கிறது கஷ்டம். கிடைச்ச வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டீங்களே. அட சும்மா இருமா, என்னமோ ஒரே ஐடியா சென்டிமெண்டா அறுத்துக்கிட்டு. நாங்க என்ன புருஷன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்? ஏதோ பணம் கிடைக்கும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஏண்டி? ஆமா, ஒரு நல்ல புருஷன்னா பொண்டாட்டியோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். அவங்களுக்கு வக்கல்ல ஓடி போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாத அந்த ஆளுங்களை பத்தி. எங்க சுத்தினாலும் கடைசியில இங்கதான் வருவாங்க. அப்படி வந்தாலும் பணத்தோட வந்தாதான் வீட்டுக்குள்ள சேர்க்கறது, இல்லன்னா கெட் அவுட்டா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, நான் ஒண்ணும் மாப்பிள்ளைகளை கூப்பிடல, பெருமாளை கூப்பிட்டேன். பெருமாளே நீ தான்பா இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். இத பார், இந்த வெள்ள ஸ்டைகர் தான் நான். இது என்னோட கருப்பன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இந்த ஸ்டைகர்னால இந்த கருப்பனை அடிச்சு குழியில தள்ள போறேன். சரி பாக்கலாம். ஐயோ, என்னடி கருப்பனை குழியில தள்ளுறேன்னு நீயே விழுந்துட்ட? நான் மட்டுமா விழுந்தேன்? அந்த கேக்கே பார்ட்டிகளை நம்பி நம்ம 3 பேரும் தான் குழியில விழுந்துட்டோம். அதனடி கேக்கே பார்ட்டி? கையால் ஆகாத கடங்கார பார்ட்டிங்க. ஐயோ, இந்த நேரத்துல ஏண்டி அவங்கள போய் ஞாபகப்படுத்துற? 2 நாள் ஆச்சு காணோம், எங்க போய் தொலைஞ்சாங்களோ. அப்படியே வந்துட்டாலும் கையில ரேகையை தவிர வேற என்ன கொண்டு வந்துட போறாங்க? இந்த தடவை மட்டும் வெறுங்கையோட வந்தாங்க, அவங்கள துபாய்க்கு நாடு கடத்திட வேண்டியதுதான். மாப்பிள்ளைங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்க, அங்க பாருங்க. வந்துட்டாலும். அந்த பீத்த பைய விடவே இல்ல பாரு. காசுக்கு போனாலும் கர்மம் விடாதுன்னு சொல்லுவாங்க. கார்ல வந்து கூட அந்த பீத்த பைய விட மாட்டேங்கிறாங்களே. இந்த காருங்களுக்கு டிரைவருங்க தாண்டி. கார்ல வர்ற மூஞ்சியா பாருவே. கண்ணுங்களா, இதெல்லாம் சொந்த மூட்டையா இல்ல பஸ் ஸ்டாண்ட்ல சுட்டதா? பொண்ணை கொடுத்து சும்மா வரேன், எல்லாம் புண்ணாக்கி இப்படி உன்னை. என்ன 3 பேரும் ஒரே நேரத்துல சரணு சரணு பைய திறக்கிறானுவா? உள்ள பாம்பு கிம்பு வச்சிருப்பானுங்களோ? தூக்கம் விற்றுத்தானே ஒரு கட்டில் வாங்க ஆசை, துண்டில் விற்றுத்தானே மீன்கள் வாங்க ஆசை, நாக்கை விற்று தேனை வாங்கி, நீரை விற்று தாகம் வாங்கி, பூவை விற்று வாசம் வாங்கி, தாயை விற்று பாசம் வாங்கி, பூட்டை விற்று சாவி வாங்கும் கொல்லாத ஆசை 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 ஆசை. ஏ காட்டேரிஸ், நீங்க லட்சக்கணக்கில் தானே கேட்டீங்க, கோடி கணக்கில் கொண்டுட்டு வந்து கொட்டியிருக்கோம். ஆளுக்கு ஒவ்வொரு கோடி 3 crores. இவ்வளவு கட்டுக்கட்டா பணத்தை நான் கனவுல தானே பாத்துருக்கேன். ஐயா, கனவுல கூட பிச்சைக்காரத்தனமா 10 ரூபாய் கட்டு தானே பாத்துருக்கோம். இப்படி 500 ரூபாய் கட்டு பார்த்ததே இல்லையே. ஏதுங்க இவ்வளவு பணம்? பண பிசாசுகளா, எப்படி வந்தது, எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்க? மறுபடியும் பணத்தை பூரா அப்படியே மூட்டை கட்டி கொண்டு போய். நாங்க எதையுமே கேட்க மாட்டோம் சாமி.
எங்களுக்கு என்ன, எங்களுக்கு பணம் தான் தேவை. ஆமா, அது எப்ப வந்தா எங்களுக்கு என்ன? நம்ம எவ்வளவு நேரம் தான் கண்ணாலே பாத்துட்டு இருக்கிறது, அப்படியே கை நிறைய டோன்ட் டச். இது என்ன கரண்டா? கரன்சி தானே, தொட்டா என்ன? ஏய், இப்ப நீங்க எதுவும் தொடக்கூடாது. 30 நாள் வரைக்கும் நாங்கெல்லாம் சொல்றத நீங்க கேட்கணும். அப்புறம் 30 நாளைக்கு அப்புறம் இந்த பணம் பூரா உங்களுக்கே சொந்தம். என்னங்க நீங்க அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி 3 கோடியும் 3 லேடியும் கண்டிஷன் போடுறீங்க. யோ, குறுக்க குறுக்க பேசாத. இந்த பணம் ஒந்து இல்ல. ஏய், நாங்க சொல்றத நீங்க கேப்பீங்கல்ல? 30 நாளைக்கு நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்கணும். கேப்பீங்கல்ல? முதல்ல இந்த வீட்டை காலி பண்றோம். ஒரே காலையில 3 வீடு பாக்குறோம். 3 ஜோடியும் தனி கொடுத்தன செய்யறோம். ஐயோ மாப்பிள, எங்க 2 பேரையும் விட்டுட்டீங்களே. அலையாதையா, 3 வீட்டுக்கு நீதான் வாட்ச்மேன்.